நல்லவை கேட்போம் நமது சேனலில் ராமாயண கதை சுருக்கம் கேட்போம். ராமன் லக்ஷ்மணன் இருவரையும் மதங்க ரிஷியின் சிஷ்யான சபரி விருந்தோம்பல் செய்வித்தால், சபரி ஒரு வேடு வச்சு அவள் அந்த மகரிஷிகள் இருந்ததான ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தை தூய்மைப்படுத்துதல், சமைத்து முதலானவைகளை சேகரித்து கொடுத்தல், இப்படி பல கைங்கரியங்களை பண்ணியிருந்தார், பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். காலப்போக்கில் அவளுக்கு அந்த ரிஷிகளுடைய ஒரு அனுக்கிரகத்தினால அவர்கள் தவசீலர்களாக இருந்ததால் அந்த குரு கடாட்சமானது பரிபூர்ணமாக அந்த சபரிக்கு கிடைத்தது. அதனால் அவளும் ஒரு சந்நியாசினியைப் போலவே இருந்தால், ராமனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தர்மங்கள் மிகவும் நன்றாக தெரியும். தர்மத்தில் எல்லா சூக்ஷ்மங்களையும் எல்லா அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டிருந்தவள். அதனால் நாம் நற்கதி அடைய வேண்டும் என்றால் குருவினுடைய கடாட்சமும் அனுக்கிரகமே தனக்கு முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தால், அந்த குருவினுடைய ஒரு கடாட்சத்தினால் சாக்ஷாத் நாராயணனே ராமனாக அவதரித்து அவள் முன்பு தோன்ற அந்த ராமபிரானுக்காக தான் சேகரித்து வைத்திருந்ததான பழங்கள், அதாவது மதுரமான ருச்சியான பழங்கள், எந்த மரத்தில் எந்த பழங்கள் ருச்சியாக இருக்கும் என்று பார்த்து அந்த பழங்களை பறித்து ராமனுக்கு பாத பூஜை செய்து அந்த பழங்களை கொடுத்து உபசரித்தாள். அதன் பின்பு அந்த ராமனுடைய அனுக்கிரகத்தினால் நற்கதியை அடைந்தாள். அங்கிருந்து ராமன் லக்ஷ்மணன் இருவரும் பம்பா நதியை நோக்கி நடந்தார்கள். பம்பை ஆறு, தடாகம் அழகான வசந்த காலத்தை காண்பிக்கக்கூடியதான அந்த சோபித்தது. அதை பார்த்ததான ராமனுக்கு மிகவும் துயரம் ஏற்பட்டது. லக்ஷ்மணன் ஆறுதல் கூறி, ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், உற்சாகமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் பிராட்டியாரை தேட முடியும் என்று சொல்லி ஆறுதல் கூறினான். சுக்ரீவன் இவர்களை பார்த்து வாலியால் அனுப்பப்பட்டவர்களோ என்று சந்தேகித்து தன்னுடைய பிரதான மந்திரியான ஹனுமனை அழைத்து அவர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை விசாரித்து வருமாறு சொல்ல, ஹனுமானும் ஒரு பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு ராமலக்ஷ்மணர் அருகில் சென்று அவர்கள் யார் என்று விசாரித்து தன்னுடைய சுய உருவத்துடன் வந்து, நான் வாயுபுத்திரன், எனது பெயர் ஹனுமான், என்னுடைய அரசன் சுக்ரீவ மகாராஜா அவருடைய கட்டளையின் பேரில் நான் இந்த உருவத்தை எடுத்து வந்தேன் என்று சொல்ல, லக்ஷ்மணன் அவர்களுடைய கதையை கூறி சுக்ரீவனுடைய நட்பை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். உடனே ஹனுமான் அவர்களை தன்னுடைய தோள் மேல் ஏற்றிக்கொண்டு மலை மேல் ஏறி சுக்ரீவன் இருக்கும் இடத்தை அடைந்து அவர்கள் முன்பு நிற்க, ராமனும் சுக்ரீவனும் ஒரு நட்புக்கான பிரதிஜை செய்து கொண்டார்கள். சுக்ரீவன் ராமன் படக்கூடியதான அந்த துயரத்தை பார்த்து பலவிதமாக தைரியத்தை சொல்லி, இங்கு ஒரு அரக்கன் ஒரு பிராட்டியை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு செல்வதை நாங்கள் கவனித்தோம், ஆகாய மார்க்கமாக செல்வதை. அப்பொழுது அந்த ஸ்திரியானவள் தன்னுடைய அந்த துணியினுடைய ஒரு தலைப்பில் உத்தரியத்தில் பல ஆபரணங்களை முடித்து கீழே போட்டுவிட்டு சென்றால், அதை நாங்கள் வைத்திருக்கிறோம், இதை பாருங்கள் என்று காண்பிக்க, லக்ஷ்மணன் நூபுரத்தை அடையாளமாக சொல்ல, ராமன் மற்ற ஆபரணங்கள் எல்லாம் பார்த்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு மேலும் துக்கப்பட, சுக்ரீவன் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கதையை சொன்னான்.
அதாவது தன்னுடைய சகோதரன் வாலி இந்த வானர ராஜ்யம் கிஷ்கிந்தா நகரத்தை ஆண்டு வந்தான். சுக்ரீவன் யுவராஜாவாக இருந்தான். ஒரு சமயம் வாலிக்கும் மாயாவி என்ற அசுரனுக்கும் சண்டை நடந்தது. அப்பொழுது அந்த மாயாவி ஒரு குகையில் நுழைந்தான். வாலியும் அவனை துரத்து கொண்டு அந்த குகைக்குள் புகுந்து செல்ல பல நாட்களாயும் யாரும் வெளியே வராததால் சுக்ரீவன் அந்த அசுரனுடைய அந்த குரலை கேட்டு அண்ணாவுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்து ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த குகையை மூடிவிட்டு வந்து விட்டான். கிஷ்கிந்தை நகரத்தைச் சேர்ந்ததான வானரர்கள் எல்லோரும் பிரஜைகள் எல்லோரும் நிர்பந்தம் செய்ய ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அந்த ராஜ்யத்தை அரசாட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் திடீரென்று அந்த குகை அந்த பாறையை உதைத்து தள்ளி கிஷ்கிந்தைக்கு வாலி வெளியில் வர சுக்ரீவன் இப்படி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பதைக் கண்டு இவன் ராஜ்யத்துக்காக இப்படி குகையை மூடிவிட்டு வந்து விட்டான் என்று தவறாக நினைத்து சுக்ரீவனுடன் சண்டை போட்டு சுக்ரீவனை துரத்தி அடித்தார். அந்த வாலி தன்னை கொன்னுவிடப் போகிறான் என்று நினைத்து உடனே இந்த ராமனிடத்தில் அந்த வாலியை நாங்கள் இருவரும் யுத்தம் செய்கிறோம், வாலியை வதம் செய்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வாலியினுடைய பராக்கிரமம் அதை யாராலும் வெல்ல முடியாது. அதனால் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம், ராமனால் வாலியை வெல்ல முடியுமா என்று. வாலி ஒரு காலத்தில் எருமை வடிவம் கொண்ட துந்துபி என்ற 1000 யானை பலம் உடைய ஒரு அசுரனை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கொன்று அந்த சவத்தை எரிந்தான். அது மதங்க முனிவர் ஆசிரமத்தில் விழுந்தது. அதனுடைய இரத்த துளிகள் அங்கு விழ அந்த ஆசிரமத்தில் வாலி பிரவேசித்தால் அவன் மண்டை உடைந்து உயிரை நீப்பான் என்று சபித்தார். அதனால் அங்கே வாலி வராத இடமாக இருந்ததால் அங்கே சுக்ரீவன் க்ஷேமமாக இருந்து வந்தான். இதை சொல்லி ராமனுடைய பலத்தை பரீட்சை பண்ணினான். 7 ஆச்சா மரங்களை ஒரே பாணத்தால் துளையிட்டு காண்பித்தான் தன்னுடைய பராக்கிரமத்தை. அதனால் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. எல்லோரும் கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு இழுத்தான். இருவருக்கும் சண்டை நடந்தது. இருவரும் ஒரே மாதிரியாக இருந்தால் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரியாததால் ராமன் எதுவும் செய்யவில்லை. தோற்று போய் சுக்ரீவன் ராமனிடம் வந்தான். ஏன் இப்படி ஆனது என்றால், எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் இருவரில் யார் என்று, அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ராமன் சொல்ல, உடனே ராமன் ஒரு பூமாலையை அவன் கழுத்தில் போட்டு மறுபடியும் அவனிடத்தில் யுத்தத்துக்கு போ, இப்பொழுது நான் அவனை கொன்று விடுவேன் என்று சொல்ல மறுபடியும் யுத்தத்துக்கு சென்று சுக்ரீவன் அழைக்க வாலி உடனே வந்து இருவரும் சண்டை போட ஒரே பாணத்தால் அந்த வாலியை அடித்து வீழ்த்தினான் ராமன். அப்படி கீழே விழுந்ததான வாலி ஒரு பெரிய ஆபரணங்களோட சூரியன் போல பிரகாசமாக இருந்தான். அவன் ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நான் என் தம்பியுடன் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன், இப்படி தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்து என்னை பானமிட்டு கொள்வது தர்மமா என்று கேட்டுவிட்டு, சீதையை மீட்பதற்கு ராவணனை கொன்று நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேனே என்று சொல்ல, ராமன் பல சமாதானங்களை எல்லாம் சொன்னான். உடனே வாலி உயிர் நீத்தான். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்து வைத்து அதன் பிறகு சீதா பிராட்டியை தேட வேண்டும் என்றதான ஒரு நிபந்தனையும் ராமன் சொல்ல, மாரிக்காலம் மழைக்காலமானதால் கொஞ்ச நாள் அவர்கள் எல்லோரும் அங்கே இருந்து பிறகு சீதா பிராட்டியை தேடுவதாக சுக்ரீவன் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று ராமனும் லக்ஷ்மணனும் அங்கேயே ஒரு குகையில் தங்கினார்கள். பிறகு சுக்ரீவன் அங்கதனை அழைத்து சைன்யங்களை திரட்டுமாறு சொல்ல, அதற்குள் லக்ஷ்மணன் வந்து சுக்ரீவனிடத்தில் காலம் கடந்து விட்டது, அதனால் சீதா பிராட்டியை தேட வேண்டும் என்று கொஞ்சம் கோபமாக சொல்ல, உடனே தாரை வந்து
அந்த சைன்யங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் மகாராஜா என்று சொல்லி அங்கே ராமனிடத்தில் வந்து, இதோ நாங்கள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது, மன்னித்து கொள்ள வேண்டும் என்று மன்னிப்பு கேட்க, ராமனும் சரி என்று அவர்களை மன்னிக்க, சுக்ரீவன் எல்லா வானர சைன்யங்களையும் அங்கே வரவழைத்து 4 திக்குகளுக்கும் ஒரு திக்குக்கு ஒரு சைன்யமாக கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா திசைகளுக்கும் அனுப்பி வைத்து ஹனுமானை தென் திசை நோக்கி அனுப்பி வைத்தான். மற்றவை நாளை கேட்போம்.